எந்த ஆயுதம் இருந்தாலும் அது வாய்க்காலை போகும். அது உன் வேலை ஸ்தலமா இருந்தாலும், உன் குடும்பமா இருக்கலாம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்களோ சகோதரிகளுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இந்த காலை வேளையில லாசருவை எப்படி அழைத்தாரோ, செத்து போய் கிடக்கிற லாசருவை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ, முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில அவர் எழுப்பி அவர் கூக்குரலிட்டு அதை நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை மரண கட்டுகளோ வியாதிகளோ பாடுகளோ இந்த குடும்பங்களை சுருட்டி கொண்டிருந்தாலும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை வேளையில விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில உன் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய சமூகத்துல அப்பா இந்த காலை வேளையில அப்படிங்கிற ஆண்டவரே, இதோ இந்த முதலாம் நாளிலே அப்பா 6 மாத காலமாய் உங்களுடைய கரம் பலத்ததாய் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தரை செய்து முடித்தீரே. இதோ இந்த 7ஆம் மாத துவக்கத்துல அப்பா இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீர சிந்தையை அப்பா எங்கள் குடும்பங்களை வேலை ஸ்தலங்களை நீர் சுமக்கும்படியால் இந்த காலை வேளையில உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீர் காத்து வழிநடத்தும், எங்களோடு கூட இருக்கிறவர். நாங்கள் செல்லுகிற எல்லா இடங்களில எங்களை மட்டும் அறிகிற அறிவில அநேகரை கொண்டு வரும்படியால் எங்களை தாக்கியுடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே.